யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 299 பழைய ஏற்பாடு. நீங்கள் ஆமே பின்வாங்கி போய் ஆமே உங்களுக்குள்ளே ஆமே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்று. போதும், நல்லா கவனிங்க. இங்க அழகா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையில பின் விலகி போகிற சந்தர்ப்பம் எப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில முதலாவது வருதுன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை அறிந்த பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற ஒரு மகன் அவரை ஆராதிக்கிற ஒரு மகளை தான் திருமணம் செய்யணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்முடைய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த விலையேற பெற்ற சத்தியம் என்ன? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒருவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வானத்தையும் பூமியும் படைக்கும் போது சிருஷ்டி கர்த்தராக நித்திய பிதாவாக யெகோவா தேவனாக இருந்தார். ஜனங்கள் பாவத்தில் விழுந்த போது பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அதே தெய்வம்தான் மாம்சத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக குமாரனாக அவர் வெளிப்பட்டார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே இருந்து அவர் வாசம் பண்ணுகிறார். 3 தன்மைகளிலே வெளிப்பட்ட ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஒரே தேவன் என்ற சத்தியத்தில் கீழ்ப்படிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்போஸ்தலர் 2:38 அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின்படி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தின்படி யார் ஒருவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ, பாவங்கள் போக கழுவப்பட்டிருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளில் ஒருத்தரை தான் நாம் என்ன பண்ணணும்? நமக்கு திருமண துணையாக தெரிவு செய்யணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு பையனை பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை பார்க்குறதா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் யாராக தான் இருக்கணும்னா, ஒரு யூதனை தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு லேவியனை தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு ரூபன் கோத்திரத்தை தான் கல்யாணம் பண்ணணும். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், இதே சத்தியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை மாத்திரம்தான் நீங்க திருமணம் செய்து கொள்ளணும். இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். அப்ப இதற்கு மாறாக ஒரு மனுஷன் அந்த காரியத்தில் ஈடுபடுவானால் அவனுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வருவதற்கு அது ஏதுவாக அமையும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.